உலகெங்கும் வாழும் தமிழ் மக்களுக்கு வீனஸ் பாலாஜி அன்பு வணக்கங்கள். நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியின் ஜோதிட பேராசிரியர் மற்றும் சோழி பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சேர்ந்த பணியில் இருக்கும். நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்க. நம்ம இன்னைக்கு பங்குனி மாத பலன்களை பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இந்த பங்குனி மாதத்தில் ஏதாவது ஒரு மாற்றங்கள் வருமா, இல்லை நிறைய பேருக்கு சில ராசி என்பவர்களுக்கு ஏதாவது ஒரு வாழ்க்கையில் எனக்கு ஒரு சேஞ்ச் வந்துடாதா, இந்த மாதம் வந்துடாதா, அடுத்த மாதம் வந்துடாதா அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கவங்களுக்கு நிறைய மாற்றங்களை கொடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான மாதமா இந்த பங்குனி மாதம் இருக்க போகுது. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, பல கிரகங்களுடைய மாற்றங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா மீனத்துல சனி பகவான் இருக்காரு, சுக்கிரன் இருக்கு, அவர் அந்த சுக்கிரன் பயிற்சி ஆகிறார், மேஷத்துக்கு வராரு. அதே மாதிரி கும்பத்துல 4 கிரக சேர்க்கைகள் ஏற்பட்டு இருக்கு கடந்த மாதத்துல. சூரியன், செவ்வாய், புதன், ராகு. அதனாலதான் பார்த்தீங்கன்னா போர் பதற்றம், நிறைய பொருளாதார பிரச்சனைகள், நிறைய பிரச்சனைகள்லாம் வந்திருக்கு. அதுவும் வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் வந்து அந்த நிலை மாறக்கூடிய ஒரு முக்கியமான மாதமாக பங்குனி மாதம் இருக்க போகுது. ஏன்னா செவ்வாய் மீனத்துக்கு வருவார், புதன் மீனத்துக்கு வரும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சூரியன் மீனத்துக்கு வந்துடுவார், மீனத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரன் மேஷத்துக்கு வந்துடுவார். இது மாதிரி பலவிதமான மாற்றங்கள் 12 ராசி என்பவர்களும் இந்த மாதத்தில் சந்திக்க போகிறாங்க. அது ஒவ்வொரு ராசி அன்பர்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு டீட்டெயிலாக பார்க்கலாம். சிம்ம ராசி அன்பர்களுக்கு பங்குனி மாத பலன்களை பற்றி இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்கலாம். சிம்ம ராசிக்காரங்க மாதிரி இப்போ பயங்கரமான பிரச்சனை இருக்கவங்க யாருமே கிடையாது. ஏன்னா ராசியிலே கேது இருக்கிறது ரொம்ப ஒரு கஷ்டமான சூழ்நிலைகளை கொடுத்துட்டு இருக்கு. நிறைய பேருக்கு கடன் பிரச்சனை, மன வருத்தம், உடல்நிலை பாதிப்புகள், தொழில பெரிய முன்னேற்றம் இல்லை, தொழில கடன் ஏறிட்டே இருக்கு, செலவுகள் அதிகமாயிட்டே இருக்கு, லாபங்கள் குறைஞ்சி போச்சு, பழைய மாதிரி பிஸ்னஸ் இல்லை. குடும்ப வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சிம்மராசி என்பதற்கு நிறைய பேருக்கு பிரச்சனைகள், சண்டைகள், நிறைய பேருக்கு அவமானங்கள், இது மாதிரி ஏதாவது ஒரு மன ரீதியான உடல் ரீதியான பாதிப்புகளை நிறைய சிம்மராசி என்பவர்கள் இப்போ கடந்த ஒரு 6 மாசமா அனுபவிச்சுட்டு வராங்க. இந்த ராசியிலே இருக்கக்கூடிய கேது, அஷ்டமஸ்தானத்தில் கூடிய சனி பகவானும் சேர்ந்து நிறைய சிம்மராசி என்பதற்கு நினச்ச மாதிரி வாழ்க்கை இல்லை சார், இப்போ ரொம்ப மோசமாக இருக்குது நிலைமை, என்ன பண்ணுறதுனே தெரியல. சும்மா இருக்கக்கூடியவர்கள் கூட இப்போ பார்த்தீங்கன்னா சில பேர் ரிட்டையர்மெண்ட் லைஃப்பில் இருப்பாங்க, அவங்களுக்கு கூட நிறைய பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய மன ரீதியாகவோ உடல் பாதிப்போ நிறைய பேருக்கு இருக்குது. அதுமாதிரி நிறைய வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் ஹோம் மேக்கர்ஸாக இருப்பாங்க. பார்த்தீங்கன்னா அந்த குழந்தைங்களை பார்த்துக்கிறதுல ஒரு டென்ஷன், கணவன் மனைவிக்குள்ள ஒரு சண்டை, இல்லை அவங்க ஃபேமிலியில் ஏதாவது ஒரு பிரச்சனைகள் போயிட்டு இருக்கும், ஏதோ ஒரு வகையில் ஒரு திருப்தியின்மை நிறைய இந்த சிம்மராசி என்பவர்களுக்கு இருக்கு. அந்த நிலை மாறுமா சார், எனக்கு ஏதாவது ஒரு விமோச்சனம் கிடைக்குமான்னு கேட்டால் இந்த பங்குனி மாதத்துல இருந்து இந்த சிம்மராசி என்பவர்களுக்கு கொஞ்சம் மாற்றங்கள் வரும். ஏன் அப்படின்னா, உங்க ராசிக்கு 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் வக்கர நிவர்த்தி ஆயிட்டார். பாருங்க, திருப்பி சொல்றேன், அஷ்டம சனி நடக்குது, ராசியிலே கேது இருக்கு, அதுல எந்த டவுட்டும் கிடையாது. அதுல ஒரு குழப்பங்கள், பிரச்சனைகள் எல்லாமே இருக்கு. ஆனா ராஜ கிரகம் சொல்லக்கூடிய ஒரு கிரகம் முக்கியமா பாத்தீங்கன்னா குரு பகவான் உங்க ராசிக்கு அவர் பாத்தீங்கன்னா பஞ்சமஸ்தானாதிபதி, அவர் 11ஆம் இடத்துல வக்கர நிவர்த்தியாய் நல்லபடியா இருக்க போறார். இந்த காலகட்டத்தில் நிறைய சிம்மராசி என்பதற்கு ஒரு மாற்றம் வரும். ஆனா நீங்க எதிர்பார்க்காம ஓவர் நைட்ல எல்லாமே சேஞ்ச் ஆயிருமானா ஆகாது. கொஞ்சம் கொஞ்சமா சேஞ்ச் ஆகிறதுக்கான ஒரு முக்கியமான மாதம் தான் இந்த பங்குனி மாதம். முதல்ல வேலை இல்லாதவங்க வேலை, ஏதாவது ஒரு வேலை கிடைச்சிரும், அதுல எந்த டவுட்டும் கிடையாது. அதே மாதிரி படித்து முடித்தவர்கள் நிறைய பேர் வேலை இல்லாமல் இருக்கீங்க, வேலை கிடைச்சோம். நீங்க எதிர்பார்த்து சில விஷயங்களை செய்யாதீங்க. திருப்பி சொல்றேன், சிம்மராசி என்பவர்கள் மாதிரி ஒரு பெரிய ஆக்கப்பூர்வமான மனிதர்கள் யாருமே கிடையாது. உங்கள்கிட்ட பெரிய நாலேஜ் இருக்கும், எல்லா கெப்பாசிட்டி இருக்கு. ஆனால் நேரம் சரியில்லாதனால இப்போ நீங்க என்ன கெப்பாசிட்டி நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணா கூட, நீங்க எக்ஸ்போஸ் பண்ணா கூட அது பெருசா உங்களுக்கு மாறாது. அதனால வேலையை வாங்கிக்கிங்க. அது மாதிரி வேலை மாறணும்னு நினைக்கிறக்கூடியவர்கள் கண்டிப்பா மாறுற மாதிரி தேவை இருக்கு சார் எனக்கு, இல்லைன்னா வேலையை விட்டே அனுப்பிச்சிருவாங்க சார் அப்படின்னா மாறிக்கங்க. இல்லை அப்படின்னா அப்படியே கண்டினியூ பண்ணுங்க, எந்த ப்ராப்ளம் வராது. சில தொந்தரவுகளை ஏற்கனவே சந்திச்சிருப்பீங்க, நிறைய ப்ரெஷரு, நிறைய அவமானங்கள். அதுவும் முக்கியமாக சிம்மராசியில் இருக்கக்கூடிய பெண்களாக இருந்தாங்க, ஆண்கள் உயர் அதிகாரிகளாக இருந்தால் ஏதாவது ஒரு தொந்தரவுகள் வந்திருக்கும். அதே மாதிரி ஆண்கள் இருக்காங்க, பெண்கள் யாராவது உயர் அதிகாரிகள்னா சில அவமானங்கள் நடந்துடும், எல்லாம் தாங்க முடியல சார், என்னால் ரொம்ப அஃபெண்ட் பண்ணுறாங்க,
ஹராஸ் பண்ணுறாங்க, இந்த மாதிரி பிரச்சனைலாம் சந்திச்சுட்டு இருக்காங்க, சும்மாலாம் கிடையாது. அந்த மாதிரி இருக்கவங்க யாராவது மாறிக்கலாம். இல்லைனா கொஞ்சம் அமைதியாக அப்படியே கொஞ்சம் ப்ரெஷர் இருக்குது சார், ஒர்க் அதிகமாக கொடுக்குறாங்க, ஒர்க்கை பண்ண முடியல, என்னால் கம்ப்ளீட் பண்ண முடியல, அந்த டாஸ்க்கை நான் முதல்லாம் டக்குன்னு முடிச்சு கொடுப்பேன், முடியல, அதெல்லாம் வந்து ஒரு டெம்பரவரியான இஷ்யூ. அதுக்காக இடம் மாறாதீங்க, ஆஃபீஸ் மாறாதீங்க. ரொம்ப தொந்தரவு இருக்குன்னா மாறிக்கலாம், பிரச்சனைகள் வராது. அதே மாதிரி முக்கியமாக சிம்ம ராசியில் இருக்கக்கூடிய தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு தான் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான அந்த பங்குனி மாதம். இந்த மாதத்துலேருந்து நிறைய கடனை தீர்ப்பதற்கான ஒரு வாய்ப்பு வரும், லாபங்கள் அதிகமாக வரும், பண வரவுகள் நிறைய வரும், புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். அதை கரெக்டாக பயன்படுத்திட்டீங்க அப்படின்னா உங்களுடைய நீண்ட நாள் பிரச்சனை, இப்போ லாஸ்ட் 1 இயராக பார்த்தீங்கன்னா கடனுடைய அளவு நிறைய சிம்மராசி அன்பர்களுக்கு ஆயிருக்கு. நிறைய பேர் தப்பாக நிறைய முடிவுகள் எடுத்து மாட்டிகிட்டு இருக்கீங்க. நல்லா போயிட்டு இருந்த பிஸ்னஸை வேற ஏதோ மாற்றி, சில பேர் அதுக்காக ஒரு லோனை வாங்கி அதுக்காக ஒரு ஆஃபீஸ் ஓப்பன் பண்ணி அதை செஞ்சு இதை செஞ்சு மாட்டிகிட்டு இருக்கீங்க. அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனை தீரக்கூடிய ஒரு ஆரம்ப மாதம். கரெக்டாக பிளான் பண்ணிங்கன்னா அந்த கடன் பிரச்சனைகளை தீர்க்கலாம், வருமானத்தை அதிகப்படுத்தலாம், லாபத்தை அதிகமாக சம்பாதிக்கலாம். இதெல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதம். அதே போல் திருமண வாழ்க்கையில் பிரச்சனையாக இருக்குது அப்படின்னா கொஞ்சம் பொறுமையாக இருங்க. அது வந்து என்னென்னா இப்போ இருக்கக்கூடிய நிலைமை, நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் எல்லாமே தப்பு. சில பேர் பிரிஞ்செல்லாம் நினைப்பீங்க, சில பேர் இந்த வாழ்க்கையே வேண்டாம் நினைப்பீங்க, சில பேர் எனக்கு இவ்வளவு கஷ்டப்பட்டு நான் இந்த குடும்ப வாழ்க்கையில் இருக்கணுமா நினைப்பீங்க, சில பேர் வந்து அவமானங்களோட சில நேரங்களில் வாழ வேண்டிய சூழ்நிலைகள் இருக்கும். இது எல்லாம் இருந்தால் கூட கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ப்ரெஷர் இருக்க தான் செய்யும், அதை தாங்கக்கூடிய சக்தி உங்களுக்கு இந்த பங்குனி மாதத்துலேருந்து வரும். அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருந்தீங்கன்னா திருமண வாழ்க்கையில் சேஃப்கார்ட் பண்ணிக்கலாம். பிரிந்து இருக்கீங்க, தேவையில்லாமல் சண்டையெல்லாம் போடாமல் அந்த வாழ்க்கையிலேருந்து வெளில வரதுக்கான முயற்சிகள் பண்ணுங்க. கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்கெல்லாம் போகாதீங்க. போனீங்கன்னா பிரச்சனைகள் அதிகமாகும், நிம்மதி போயிடும். கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்கு போன சிம்மராசி என்பது கடந்த 1 வருஷமா பார்த்தீங்கன்னா நிம்மதி இல்லாமல் இருக்காங்க. ஸ்லீப்லெஸ் நைட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி தூக்கம் இல்லாமல் இருக்கக்கூடியவர்கள் நிறைய சிம்மராசி என்பது இருக்கீங்க. அந்த மாதிரி போகாதீங்க, கொஞ்சம் பொறுமையாக இருங்க. உங்களுக்கு சாதகமாக எல்லாம் வந்துருமானா வராது, ப்ரெஷர் இருக்கும். கடைசியில் நீங்க தான் ஜெயிக்க போறீங்க. உங்ககிட்ட தான் நியாயம் இருக்கு, உங்ககிட்ட தான் எல்லாம் சாதகமாக வரப்போகுது. ஆனால் அதற்கு கொடுக்கக்கூடிய விலை மன ரீதியான பாதிப்புகள் வரும். அதனால கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துட்டீங்க அப்படின்னா சேஃபாக இருக்கலாம். அதுக்கப்புறம் வாழ்க்கை மாறும். நீங்கள் என்ன பண்ணணும், கொஞ்சம் ஒரு 3 மாதத்துக்கு அப்புறம் அந்த பிரச்சனைகள்லாம் வெளில கொண்டு வரக்கூடிய நேரம். அதுக்கப்புறம் நீங்கள் நல்லா ஆயிடுவீங்க. அதேமாதிரி திருமணம் ஆகக்கூடியவர்கள் கண்டிப்பாக வரனை கரெக்டாக பார்த்து, அதே மாதிரி பொருத்தம் இருக்கா பார்த்து செய்யுங்க. காதலிக்கக்கூடியவர்கள் ரொம்ப போய் ஃபோர்ஸ் பண்ணி கல்யாணமாக மாற்றணும்னு நினைக்காதீங்க. ஒரு 6 மாதம் டைம் எடுத்துக்கங்க. அதே காதலை கூட கண்டினியூ பண்ணுங்க, தப்பு இல்லை. அதுக்கப்புறம் ஒரு முடிவு எடுங்க, நல்லது. காதலில் ஏதாவது ஒரு பிரேக்கப் வந்துச்சு, ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னா கொஞ்சம் அமைதியாக இருங்க. தேவையில்லாமல் டென்ஷன் ஆகி, நீங்களும் டென்ஷன் ஆகி, எல்லாரையும் டென்ஷன் ஆகி கடைசியில் கஷ்டம்தான் படுவீங்க. தேவையில்லாத மன சிந்தனைகள், மன ஓட்டங்கள், தப்பான முடிவுகளுக்கெல்லாம் சில பேருக்கெல்லாம் போவீங்க. அவங்கெல்லாம் அந்த மாதிரிலாம் யோசிக்காம கூலாக இருங்க. அடுத்தது பார்ப்போம், கொஞ்சம் டைம் கொடுப்போம். இந்த பிரச்சனை எல்லாருக்கும் வருது, நம்மளுக்கும் நிறைய பேர்கிட்ட இது மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்குது, கொஞ்சம் நம்ம டைம் எடுத்துப்போம்னு சொல்லி அந்த காதலை தள்ளி போட்டீங்க அப்படின்னா சேஃபாக இருக்கலாம். கவனமாக இருங்க. இதுதான் சிம்ம ராசி என்பதற்கு இந்த பங்குனி மாதத்தில் நடக்கக்கூடிய பலன்கள். கொஞ்சம் கரெக்டாக நான் சொன்னதை ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா சேஃபாக இருப்பதற்கான அமைப்பு கண்டிப்பாக உறுதியாக உண்டு.